ஹாய் கைஸ், இப்போ நம்ம நோபடியோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கப்பா. நம்ம ஹீரோ எப்பேற்பட்டவன்றதை உங்களால் அந்த பாட்டில் தான் தெரிஞ்சிக்கவே முடியும். நம்ம ஹீரோ வேலைன்னு வேலை செஞ்சு ரொம்பவே அழுத்து போயிட்டான். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. வெக்கேஷனுன்ட்டு ஒன்று போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஃபேமிலியோட. அப்போவே ஒருத்தன் வான் பண்ணுவான், டேய் பிரச்சனையை தேடி நீ போகிறவல்லடா, பிரச்சனை உன்னை தேடி வரும், சொன்னா கேள்றான்னா நான் போயே தீருவேன்ட்டு போகிறான். நினச்ச மாதிரியே வெக்கேஷன் போன இடத்துல குடும்பத்தோட ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டான். அந்த பிரச்சனையை எப்படி ஃபேமிலியாக முடிச்சுட்டு வெளியே வர போகிறாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி விலங்கு போட்டு உட்கார வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். லைட்ரு எடுத்து பற்ற வச்சு சிகரெட் பிடிப்பானோன்னு நினைப்போம். ஒரு காயம் இருக்கும், காயத்தில் அழுத்தி ரத்த போக்க நிறுத்துறான். எதிரில் 2 ஆஃபீஸர்ஸ் உட்காந்து யாரா நீங்க 2 பேருன்ற மாதிரி கேட்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு நாய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. நானு அப்படின்னு சொல்லும் போது நோபடி டுண்டு படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. காலங்காலத்தில் நம்ம ஹீரோ எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிடுறான். வைஃப் தான் ரொம்ப தனியா இருக்காங்க. இப்போ ஹீரோ ஃபுல் டைமா ஆக்ஷன் வேலையிலே இறங்கிட்டான். வீட்டுல அவன் இருக்கிறதே இல்ல. ஒரு நாளும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. நைட்ல ரொம்ப லேட்டா தூங்குறான், காலையில ரொம்ப சீக்கிரமா கிளம்பிடுறான். ஒருத்தன் கூட ஹீரோ வேகவா சண்டை போட்டு இருக்கும்போது வைஃப் டெக்ஸ்ட் பண்றாங்க. அவனை அடிச்சு முடிச்சுட்டு டெக்ஸ்ட் எடுத்து பாக்குறாரு. சாப்பிட வரேன்னு சொன்னீங்களே, எவ்வளவு நேரம் ஆகும்? நான் வர லேட் ஆகும், நீயே சாப்பிட்டு படுத்துருன்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. நம்ம 2 பேரும் உட்காந்து பேசணுன்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்றாங்க. இவனை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன மெசேஜ் பண்ண போறாங்களோன்ட்டு. மறுபடியும் அந்த மெசேஜ் அழிச்சிட்டு லவ் யூன்ற மாதிரி அனுப்புறாங்க. ஹீரோவும் சந்தோஷமா வந்துடுறன்ற மாதிரி மெசேஜ் பண்றான். மறுநாள் காலைல பசங்க வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு வச்ச காஃபி எடுத்து பையன் குடிக்கிறான். அது அப்பாக்குடான்னா அவர் தான் வீட்டுல இருக்கிறதே இல்லையேட்டு கிளம்பிடுறான். ஹீரோ அப்பதான் வரான். நைட் லேட் ஆனதுனால நான் பேஸ்மெண்ட் ரூம்லயே தூங்கிட்டேன். பையனோட மேட்ச் எப்படி போச்சுன்ற மாதிரி கேட்பாரு. அவனுக்கு அடிபட்டுருச்சு. எப்படி? அது பக்கத்து டீமோட ஒரு பிரச்சனை. அது அவனே உங்ககிட்ட சொல்லிடுவான். எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. பையன் ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் போயிடுறாங்க. வைஃப் கார்ல நின்றுட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். இன்னும் கொஞ்ச நாள்ல பசங்களுக்கு ஹாலிடே விட போறாங்க. ஹாலிடே நம்ம வெளியே போகலான்னு நினைக்கிறேன். அதானே? எனக்கு தெரியும். இன்னைக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷை நான் சமைக்கிறேன். அப்புறம் நைட்டே நம்ம எங்க வெளியே போறோன்ற பிளானே நான் சொல்றேன். இன்னைக்கு மட்டும் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்வாரு. இதை கேட்டோன்னா அவங்க கடுப்பா கார் எடுத்துட்டு போறாங்க. மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. என்னாச்சு? உங்ககிட்ட பேசி இன்னும் புரிய வைக்க முடியாதுன்னு பேசாம கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு 3 பேர் ஒருத்தரை கவர் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. லிஃப்ட்டுக்குள்ள ஏறினோடனே ஹீரோ அவுட் ஆஃப் சர்வீஸ்னு ஒரு போர்டை வச்சுட்டு லிஃப்ட்டுக்குள்ள போறான். அப்படியே லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகும்போது இங்க ஷேவிங் பண்றவரை காட்டுறாங்க. இவர் தான் இப்போ ஹீரோக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்துடுறான் ஹீரோ. என்ன டேட்டா கார்டை கொண்டு வந்துட்டியா? ரொம்ப கஷ்டப்பட்டியோ? ரொம்ப இல்ல, ரொம்ப இதை வெறுமனே நான் உன்கிட்ட எடுத்துட்டு தானே வர சொன்னேன், இதுல என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமாண்டி லிஃப்ட்டுக்குள்ள நடந்த விஷயத்த கட்டுறாங்க. சின்ன இடத்துல 3 பேருக்குள்ள செம்மையா சண்டை போட்டு இருப்பாங்க. அவங்களோட கண்ணை எடுத்து ஷூட் பண்றான், புரட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி போன் எடுத்து அங்க இருக்கிறவன் பேசுனா அந்த போனையும் புடிங்க அடி அடிச்சு ஒருத்தன் வாயிலேயே வச்சு உடைப்பான். காடை குர்ராடே அப்படின்ட்டு அவன்கிட்ட இருக்கிற டேட்டா கார்டு எடுத்துருவான். ஒருத்தன் கீழே இருந்தவன் கன் எடுப்பா பாருங்களேன், சூப்பரா கன்னை லாக் பண்ணி அக்கா பிரிச்சு போட்டு அந்த கன்னோட பீஸை வச்சு அடிச்சு காலி பண்ணிருப்பான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் தானா ஒன்று ஆச்சுன்ற மாதிரி சொல்றான். கீழே இறங்கி போய் பார்த்தா வேற ஒரு கேங்கு. ஒரு நிமிஷம், அவங்க MP7 வச்சிருந்தாங்க. அது என்ன மாதிரி கண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே கண்ணு மாறுது. வேகமா போய் ஒளிஞ்சிக்கிறான் கிச்சன் ரூம்ல. அங்க ஒரு சிலிண்டர் இருக்கு, அதை தூக்கி அடிச்சோடனே கன் ஷாட் பட்டு எல்லாருமே வெடிச்சு சதறிடுறாங்க. ஆமா, இந்த டேட்டா கார்டு எடுக்க இன்னொரு டீமும் வரும்னு நான் நினைச்சேன். ஒரு டீமா? பார்க்கிங் பிளேஸ்ல போனா இன்னொரு டீம் வருதுங்க. உடனே பெல்ட்டை உருவிட்டு ஒரு பைப்பை கையில சுத்திட்டு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். பிரேசிலியன்ஸா? அவங்க இதுல வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. சரி, இந்த வேலை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, அதனால இந்த வேலையில இருந்து ஒரு $80,000 நான் கழிச்சுக்கிறேன். இன்னும் எவ்வளவுதாயா நான் உனக்கு கடந்துடணும்? 3 கோடி கிட்ட இருக்குப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த உன்னோட அசைன்மெண்ட்ன்ற மாதிரி எடுத்து தராரு. இல்ல, நான் இதை பண்ண மாட்டேன். நீ இதை பண்ணிதான் ஆகணும். நீ பண்ண வேலைக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரஷ்யனோட பணத்தை எரிச்சு மறந்துட்டியான்ற மாதிரி கேட்கிறாரு. பாஸ்போர்ட்ல நம்ம ஹீரோ ஒரு பணத்தை எரிச்சிட்டு வந்தான் தெரியுமா, அந்த பணத்துக்கு தாங்க இவர்கிட்ட கட்டிக்கிட்டு இருக்கான். இவர் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு போல இருக்கு. ஃபேமிலியோட வெக்கேஷன் போனோம், நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அப்படியா? குட் லக்னா என்ன சொல்ல வரீங்க? டேய், பிரச்சனையே எப்பவுமே நீ தேடி போக மாட்ட, அதுதான் உன்னை தேடி வரும். உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, சொன்னாலும் உனக்கு புரியாது. போற இடத்துல நீயே அனுபவிச்சுப்ப, போயிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்புறம் ஹீரோ அந்த பிரேசிலியன்ஸ் கூட சண்டை போடும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்பான். செத்து போனவனுக்கு பின்னாடி ஒரு விளம்பர அட்டை இருந்திருக்கும். அதை பார்த்து அந்த இடத்துக்கு தான் வெக்கேஷன் போயிருக்கணும்னு முடிவே பண்ணிருவான். அது ஒரு பழைய வீடியோங்க, அதை போட்டு காட்டுறான். சின்ன வயசுல அவன் அவங்க அப்பா தம்பி கூட அந்த இடத்துக்கு போயிருக்கானா. இந்த வீடியோ பார்க்க ரொம்ப பழசா இருக்கே. ஆமா, இந்த இடத்துல தான் நான் சின்ன வயசுல போய் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே இடத்துக்கு நம்ம போய் ஃபேமிலியோட மெமரிஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்.
என்ன போலாம்லன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஆசையா கேட்டுன்னு இருப்பான். வைஃப்க்கு இதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடும். சரி போலாம். கூட நம்ம கிராண்ட் பாவும் வர போறாருன்னு சொன்னோடனே பேத்திக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஓ தாத்தாவும் வராரான்ட்டு. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ ஒரு பூனை தூக்கிட்டு வந்தான் தெரியுமா, அந்த பூனையும் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன வெக்கேஷனுக்கு கிளம்புறாங்க. தாத்தா ஹோல்டேஜ் ஹோம்ல இருந்து கெத்தா வராரு. பக்கத்துல இருக்கிற பாட்டிங்கெல்லாம் ஜாலியா கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா உள்ள ஏறவா? அப்பா சிகரெட் அணைச்சிட்டு வாங்க, உள்ள குழந்தைங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லும் போதே பேத்தி வைஃப்ல இரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரி அணைச்சி தொலை, 2 கையிலேயே அடிச்சு உள்ள உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு ஜாலியா பாட்டு கேட்டுன்னு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. தாத்தா ஒரு கேமரா வச்சிருக்காரு, அதை பேத்திக்கிட்ட தராரு. கடைசியா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே ரூம் தான் பாத்துருக்காரு. பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரே ரூமான்ற மாதிரி வைஃப் கேட்பாங்க. தாத்தா இங்க வந்துட்டு என்னுடைய பழைய ஹவுஸ் ஒண்ணு இருக்கு காட்டுக்குள்ள, அங்க வேணா போலாமா? இல்ல அந்த இடம் வேணா, ரொம்ப தூரம் இங்க இருந்துன்ற மாதிரி பையன் சொல்லுவான். சரி அப்போ என்னோட ரூமை நீ வச்சுக்க, நான் அந்த இடத்துக்கு போய் தங்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தனியா ஒரு ரூமு பயங்கர அழகா இருக்கு. இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட அதுவும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி கட்டி பிடிச்சிப்பாங்க. திடீர்னு பொண்ணு கதவை திறந்துட்டு வாட்டர் ரைடு போனோம் வாங்க போலான்ற மாதிரி சொல்றா. ஓகே போலாமே அப்படின்ட்டு ஃபேமிலியோட கெத்தா ரெடி ஆகி போறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க சாரி வாட்டர் ரைடு வேலை செய்யல, அதுக்கு பதில் இந்த சாப்பாடு டோக்கன் வச்சிங்க, ஒரு நாள் மட்டும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தாத்தா நான் இங்க இருந்து கிளம்புறேன் பாண்டு கிளம்பிடுறாரு. சரி நம்ம சாப்பிட போலான்ட்டு 4 பேரும் சாப்பிட்றதுக்கு போறாங்க. அப்போ ஹீரோ அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறான். அவனோட தம்பி அவன் அப்பா சாப்பாடு கொண்டு வந்து ஒன்னா சாப்பிட்டதெல்லாம் ரசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஷெரீஃப் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹேய் என்னடா என்ன அப்படி பாக்குற? இல்ல சார் நான் ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருந்தேன், வேற எதுவுமே இல்ல. அவர் எந்திரிச்சு பக்கத்துல வந்துட்டு இந்த மாதிரி என்ன முறைச்சி பாக்குறதுலாம் இருக்கக்கூடாது, சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க. என்ன சாரா? ஷெரீஃப்னு கூப்பிடணும் புரியுதான்ற மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு அங்கேயே நின்றுகிட்டு இருக்கான். சாப்பாடு கொடுத்த உடனே ஹீரோ வாங்கிட்டு போய் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கான். அப்புறம் தான் அந்த ஷெரீஃப் கிளம்பிய போறாரு. அப்புறம் பிளே ஏரியாவுக்கு போய் டிக்கெட்ஸ் வச்சு எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. பையன்கிட்ட அப்பா எப்படி உனக்கு முகத்தில் அடிபட்டுச்சு? அது என்னால சொல்ல முடியாதுப்பா, நான் விளையாடிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி பையன் சொல்லிடுறான். வைஃப் அப்போ கூப்பிட்டவொடனே ஹீரோ அங்கே போயிடுறான். அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த பையனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட டிக்கெட்ஸ் நிறைய இருக்கு, டிக்கெட்ஸ்க்காக தான் வெயிட் பண்றாங்க போல இருக்கு. உங்களுக்கு டிக்கெட்ஸ் வேணுமான்ட்டு டிக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்றான். தங்கச்சி வந்துட்டு எதுக்கு அவங்க கிட்ட அவ்வளோ டிக்கெட்ஸ் கொடுத்தனோடனே உனக்கும் டிக்கெட்ஸ் இருக்குன்ட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு 2 பேரும் போய் விளையாடிட்டு இருக்காங்க. தங்கச்சி ஒரு பேஜர் பொம்மையை ஜெயிச்சு வாங்குறா. அப்போ பின்னாடி ஒருத்தன் இந்த பொண்ணுங்களுக்கு இவன் டிக்கெட் கொடுத்தது பிடிக்கல, அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ அவளுக்கு டிக்கெட் தர, அவ்வளோ பெரிய ஆளா, நான் யாருன்னு தெரியுமான்ட்டு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருப்பான். தங்கச்சி அந்த பேஜர் பொம்மையை எடுத்துட்டு வருவா பாருங்களேன், அந்த பொம்மையை பிச்சு போட்டுருவான். இதை பார்த்தோன்னே அண்ணனுக்கு சமக்கம், அவனை போட்டு அடிச்சிருவான். அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து பையனை பிடிச்சி அடிச்சு ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போன்ற மாதிரி கத்துறாங்க. அப்போ சண்டை போட்ட பையன் ஒரு பாலை வேகமா எரிவான் பாருங்களேன். ஹீரோ டக்குன்னு ஒரு கேட்ச் செம்ம ஃபோர்ஸா எரிஞ்சிருக்கான். ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போங்க, நான் கேமரால பார்த்தேன் உங்க பையன் தான் பிரச்சனை ஆரம்பிச்சான், இருங்க சொல்றது கேளுங்க, நீங்க தான் ரொம்ப கோவப்படுறீங்க, இருங்கன்ட்டு ஹீரோ கோவப்படுவான் பாருங்களேன். வைஃப் வந்து தடுத்துடுறாங்க. ஹஜ் நம்ம இங்கேருந்து போலாம். சரி 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 போலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. குழந்தை பின்னாடி வரும்போது என்னோட பேஜர் பொம்மைன்னு எடுப்பா, வேலை செய்யறவன் தலையிலேயே அடிப்பான் பாருங்களேன். ஹீரோவை ட்ரிகர் பண்ணிட்டாங்க. ஒண்ணு மேல ரொம்ப பாசங்க, பின்னாடி வந்துகிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் என்னோட போனை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஹச் வேணா அப்படின்ட்டு ஸ்லோ மோஷன்ல கேட்கும். கதவை உதச்சிக்கிட்டு வருவான். வந்தோடனே ஓங்கி ஒரு குத்து. இன்னொருத்தன் வருவான் பாருங்களேன், தள்ளி விட்டவன ஒரு கிளாஸை உடைச்சுப்பான். அங்க இருக்கிறத எடுத்துட்டு போய் இன்னொருத்தனை மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருப்பான். அவன் திரும்ப அடிக்க வரும்போது ஹீரோ அவனை குத்தி கண்ணாடியில போட்டு இடிச்சுட்டு இப்படிதானே என் பொண்ணை அடிச்சு மண்டையில அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஹச் போத நிறுத்திட்டு வைஃப் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, ஷெரீஃபோட ஆபீஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, பிரச்சனையை முதல்ல அந்த பையன் தான் ஆரம்பிச்சான். எதுக்கு என் ஹஸ்பண்டை பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு வைஃப் பேசிக்கிட்டு இருந்தா, பையன் ஹஸ்பண்டு 2 பேரையும் பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. இங்க பார்ப்பா, நீ பண்ணதுல எந்த தப்புமே இல்லை, நீ உன் தங்கச்சிக்காக தான் சண்டை போட போன, ஆனா அப்பா நீங்க பயங்கரமா சண்டை போட்டீங்கன்ற மாதிரி தான் அவன் சொல்லுவான். இல்ல அப்படி ஆகக்கூடாது, அப்படி பண்றது ரொம்ப தப்புன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு. பையன் கடுப்பா உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்கிட்ட வம்பு அந்த ஷெரீஃப் வந்து எந்திரி போலான்ட்டு நம்ம ஹீரோவை மட்டும் பிடிச்சி ஆபீஸ் ரூமுக்குள்ள கூப்பிட்டு போறாரு. அங்க பார்த்தா ஷெரீஃபோட சீட்லயே ஒருத்தர் கெத்தா உட்காந்துட்டு இருக்காரு. உன் பையன் யார்கிட்ட வம்பு தான் தெரியுமா? என் பையன் கிட்ட. என் அப்பா தான் இந்த சிட்டியை உருவாக்குனாரு. அதாவது இவன் ரன் பண்ண ஆட்ல ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருந்திருப்பார்ல, அவர் இவரோட அப்பா. இந்த மாதிரி டூரிஸ்டர்ஸ் வரணும், இந்த சிட்டி வளரணுன்ற ஆசையில அவர் தான் தீம் பார்க்லாம் கட்டியிருக்காரு. தேவையில்லாம வந்த இடத்துல பிரச்சனை பண்றீங்க, மூடிக்கிட்டு இருக்க மாட்டீங்களான்ற மாதிரி மிரட்டுவான். இங்க பாருங்க, நான் வேணும்ட்டு எதுவும் ஆரம்பிக்கல. என் பொண்ணை ஒருத்தன் அடிச்சான், நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என் அப்பா எப்பவுமே டூரிஸ்டர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன், இவனை விட்டுருங்கன்ற மாதிரி ஷெரீஃப் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஷெரீஃபும் ஃபேமிலியா விட்டுறாரு.
மறுபடியும் ஹீரோவை நிறுத்தி இங்கேருந்து ஒழுங்கா கிளம்பி ஓடிரு, இந்த இடத்துலயே இருக்காதுன்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. அப்புறம் கூட இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட அவனுக்கு கொஞ்சம் பாடம் புகட்டணும், பசங்களை வர சொல்லு. ஆனா அவர் இவனை விட்டுற சொன்னாரே. அவன் சொல்லுவான் அதெல்லாம் நான் கேட்க முடியுமான்ற மாதிரி சொல்றாரு. வைஃப் செம்ம கோபமா காரை ஓட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. ரூமுக்கு போன உடனே எதுக்கு இப்படி பண்ண, நம்ம வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், நீ உன் வேலையா தான் இங்க வந்திருக்கியா, நம்ம பையன் வர வர ரொம்ப கோவப்படுறான், அதுக்கு காரணம் நீ, உன்னை பார்த்து தான் அவன் வளர்ந்துகிட்டு இருக்கான், அந்த கருப்பு கலர் பேக்ல என்ன வச்சிருக்க, இல்ல அதுல எதுவும் இல்லைன்ற மாதிரி சமாளிப்பான். இவங்களுக்கு என்ன டவுட்னா இவன் இங்கேயும் மிஷினுக்கு தான் வந்திருக்கான், சும்மா பொய் சொல்லி வெக்கேஷன் கூப்பிட்டு வந்திருக்கான்னு ஒரு சந்தேகம். உடனே அந்த பேக்கை திறந்து பார்ப்பாங்க, அதுல ஒயின் இருக்கும். அதோட வருஷத்தை பார்த்தா இவங்க மீட் பண்ண வருஷம், அதுல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஒயின் எவ்வளோக்கு எவ்வளோ வருஷம் பின்னாடி போதோ அவ்வளோ அவ்வளோ காஸ்ட்லி அது. அப்புறம் என்ன குடிச்சுக்கிட்டு 2 பேரும் படுத்துக்கிட்டு பழைய கதைகளா பேசிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை தடவை நான் பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டேன்டா, நீ ரொம்ப டேஞ்சரான ஆளுன்ட்டு. ஏன்னா உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட நீ இருந்த, நீ மட்டும் சாதாரண ஆள் இல்ல, அப்படிப்பட்ட என்னையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டலன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்புறம் மறுநாள் தீம் பார்க்ல என்ஜாய் பண்றாங்க. அம்மா பயங்கரமா ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்றாங்க. அவங்களோட குறி மிஸ் ஆகவே இல்ல. இவங்க மட்டும் தான் ஜாலியா இருக்காங்க. ஹீரோட அப்பா பார்த்தா மர வீட்டுல தனியா உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ரைட்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ போலீஸ்காரரை நோட் பண்ணிடுறான். அவர் இவங்கள தான் ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க போட்ல போலான்னு கூப்பிட்டு போகும்போது அந்த போலீஸ்காரங்க ஆளை கூப்பிட்டு வரத பாத்துடுறாரு. சரி டிக்கெட் சீக்கிரம் 4 கொடுங்கன்னு 4 டிக்கெட்டை வாங்கிட்டு போய் 3 பேரை மட்டும் உள்ளே ஏற்றி விட்டுறான். ஹச் நீ ஏன் வரல? இல்ல எனக்கு வயிறு சரியில்லை, கொஞ்சம் நிறைய சாப்பிட்டேன், நீங்க உங்க ரைடை முடிச்சுட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்லுவான். வைஃப் ரொம்பவே கடுப்பாயிருவாங்க. பக்கத்துல ஒரு போட் இருக்கும், அங்க போய் ஏறிப்பா 3 பேரும் உள்ள வந்துருவாங்க. உன்னை இந்த ஊரை விட்டு போதானே சொன்னோம். அப்போ உடனே அங்க இருக்கிற ஒரு ரைடை ஸ்டார்ட் பண்ண வந்துடுறாரு. இந்தாங்க இந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டுங்க. ஹீரோ வேணான்ருவான். அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்த வாங்கி மாட்டிப்பான். வயசான தாத்தா பாட்டி வர 2 பேர் வருவாங்க. ஹெட்போனை போட்டுங்க, நான் அனௌன்ஸ் பண்றது எல்லாமே கேட்கணும்னு முன்னாடி போய் தாத்தா பாட்டி போட்டு உட்காந்துப்பாங்க. போட்டும் மூவ் ஆரம்பிச்சிருது. நான் பிரச்சனை பண்றதுக்கு வரல, என் ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன், மெமரிஸை கிரியேட் பண்ணதாங்க நான் வந்திருக்கேன், எங்க இப்படி பண்றீங்க? ஓ மெமரிஸை கிரியேட் பண்ணுமா, அதுக்கு நாங்க உதவி பண்றோம்னு சண்டை போட வருவாங்க. ஆனா இப்போ ஹீரோ சாதாரணமா சண்டை போட்டுன்னு இருக்கான். அதாவது வேணா சொல்லா கேளுங்கடான்ட்டு தட்டி தட்டி விட்டுன்னு இருக்கான். இவனும் அடி வாங்கிட்டு இருக்கான். கீழே இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு போலீஸ்காரன் வெட்ட வரான். இங்க பாடுறா சொன்னா கேளுடா, நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன்டா, எனக்கு பிரச்சனை வேணாடான்ட்டு சொல்ல கேட்காம ஹீரோட சுண்டு வரல வெட்டி தள்ளிடுறாங்க. எடுக்க ட்ரை பண்ணுவா, தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மீன் முழுங்கிட்டு போயிடும். எல்லாம் போச்சுடான்ற மாதிரி ஹீரோ செம்ம கடுப்பா எந்திரிச்சு பாப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோ தண்ணிக்குள்ள அடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஆனா கூட வந்தவன், டே யார் அடிக்கடா எங்களை கூப்பிட்டு வந்திருக்க, சாதாரண டூரிஸ்டர்னு சொன்னேன், ஆனா அவன் அடிச்சதை பார்த்தா அப்படி இல்லவே இல்லை, இதுக்கு ஒழுங்கு மரியாதை நீ எக்ஸ்ட்ரா காசு தரணுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ போட்ல மறுபடியும் ஹீரோ எந்திரிச்சு வராங்க. இந்த தடவை பேச்சே கிடையாதுடா, வீச்சு தான் முடிவு பண்ணிட்டான். போட்டு எல்லாரையும் பொலன்னு பொழந்து கட்டுறாங்க. பல்லெல்லாம் தட்டி உடச்சி விட்டுறான். நங்கூரம் இருக்கும், அதை ஒருத்தனோட ஷோல்டர்லயே இறக்கி பட்டன் அழுத்தின உடனே அவன் தண்ணியில விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். போலீஸ்காரரை பிடிச்சி சொன்னா கேட்க மாட்டியாடா, நான் வெக்கேஷனுக்கு தானே வந்தேன்ட்டு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டேபிள்ல தனியா உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒருவேளை அந்த மீனை பிடிச்சி விரல எடுத்துட்டான் போல இருக்கு. கையை கட்டு போட்டு வச்சிருக்கான். அடுத்த சீன்லயே அவனோட தம்பிக்கு தான் போன் கால் பண்றான். நம்ம வெக்கேஷனுக்கு சின்ன வயசுல வந்தோம் தெரியுமா ஒரு வில்லேஜ், அது ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கு. என்ன அது? நான் முன்ன பார்த்த மாதிரி இல்லவே இல்லை, இந்த இடத்துல நிறைய மாறி போச்சு. இந்த இடத்த பத்தி உனக்கு என்னென்ன தெரியும்? அந்த இடம் சிண்டிகேட்கான ஒரு பெரிய ஹப்பா இருக்கு. அந்த இடத்துல கன்னு போதை மருந்து எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அதுதான் சென்டர் ஆஃப் த பிளேஸ்ன்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனா இந்த இடத்துல நான் மெமரிஸ் தான்ப்பா கிரியேட் பண்ண வந்தேன். சின்ன வயசுல நம்ம வந்தோமே அதே மாதிரி. சின்ன வயசுல நமக்கு மெமரிஸை கிரியேட் பண்ண அப்பா கூப்பிட்டு போனாரு நினைச்சியா? கிடையாது, அவருக்கு அங்க ஒரு மிஷின் இருந்துச்சா, அதனாலதான் நம்மளை கூப்பிட்டு போனாருன்ற மாதிரி சொல்றான். சே இது கூட தெரியாம நான் வெகுலியா இருந்திருக்கேன்ட்டு வருத்தப்பட்டு இருக்கான். அப்புறம் அந்த பையனோட அப்பாவை கட்டுறாங்க. ஒரு டார்க் ஹவுஸ்ல நிறைய பணம், போதை மருந்து, எக்ஸ்ப்ளோஷன்ஸ், நிறைய விஷயத்த இடம் மாத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ ஷெரீஃப் அங்க என்னோட உதவி ஏதாவது தேவையான்ற மாதிரி கேட்பான். நீ எந்த பிரச்சனையும் இழுத்து வைக்காம இருந்தா போதும், நான் இதை அமிச்சிட்டு என் வேலையை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்புறம் இவங்க போட் ரைடு முடிச்சுட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அங்க ஒரு வைல்டு டாக் இருக்கு. அதை பார்த்தோன்னா அந்த சின்ன பொண்ணு பார்க்க போவா. அங்க இருக்கிற பாட்டி, தொடாத, அது காட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட டாக், ரொம்பவே ஆபத்தானதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா கிட்ட, பொண்ணு நீங்க சின்ன வயசுல வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டு தானே இருந்தீங்க, அதெல்லாம் எப்பேற்பட்டது? அதுங்களுக்கு நம்பிக்கை வரணும், உன் மேல மட்டும் நம்பிக்கை அதுங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்பவுமே நன்றியோட இருக்குன்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. ஒருவேளை வைல்ட் அனிமல்ஸ் அவங்க பிடிக்கிறதுனால தான் கன்ல பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ என்னவோ. இங்க ஷெரீஃப்க்கு அந்த போலீஸ்காரர் ஃபோன் பண்றாரு. டே என்னடா வளரிக்கிட்டு இருக்க, எனக்கு நீ பேசுறதே புரியல. ஐயா அவைய பல்லெல்லாம் உடச்சிட்டாயா, அவ சாதாரண ஆளு கிடையாது, அவனை பத்தி விசாரிங்க, எங்க எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டிட்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஹீரோக்கு வேலை கொடுக்குறவனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த சிட்டிக்கு வந்திருக்கோம், இந்த சிட்டியை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டா அவரும் தம்பிக்காரர் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. கனடால இருந்து எல்லா சரக்கும் அந்த இடத்துக்கு தான் வரும், அங்கிருந்து தான் டிஸ்ட்ரிபியூஷனே ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் ஹெட் யாருன்ற மாதிரி கேட்பான். அவளோட பேரு லிண்டினா.
அவ இருக்கிறதுலே ரொம்ப மோசமானவ. நீ ரஷ்யன்ஸ் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டனா அவங்க வெறும் ஆட்களை உன் வீட்டுக்கு மட்டும் தான் அனுப்புவாங்க. ஆனா இவகிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டான்ட்டு இவளை பத்தி அவன் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதே டைம்ல வில்லிய காட்டுறாங்க. ஒரு கசினோ ரன் பண்றாப்புல இருக்கு. அங்க ஒயிட் கோட் போட்டவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க கூட விளையாடுறாங்க. அவன் ஜெயிச்சுட்டு பணத்தை எடுக்க போகும்போது கையிலேயே கத்திய குத்திடுறாங்க. ஏன் இடத்துக்கே வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கேடான்ட்டு கண்ணிலேயே கத்திய சொருவி விட்டுறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு ஆளையும் போட்டு தள்ளிடுறாங்க. அவனோட காதுல ஒரு மைக் இருக்கு. என் இடத்துல சீட்டிங் பண்றீங்களான்னு கத்தும் போதே காதுல ஹெட்போன் போட்டு இருந்த 2 பேர் கத்திடுறாங்க. உடனே பக்கத்துல இருந்த பொண்ணுங்க அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அவ உன்னுடைய வம்சத்தையே அழிச்சிருவா. அதுவும் துடிக்க துடிக்க. அந்த அளவுக்கு மோசமானவ. அந்த வேலை நடக்கிற இடத்தோட அட்ரஸ் தெரியுமா? தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க ஹச், இந்த விஷயத்துல நீ தனியா தான் இருக்க. இதுல நான் சம்மந்தப்படவே இல்லைன்ற மாதிரி இவரே ஜகா வாங்கிடுறாரு. வில்லி இந்த பக்கம் அவளோட செல்ல நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு போறா. பாக்கி எல்லாரையும் என்ன பண்றது மேடம், தடையமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் முடிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. கசினோல இருந்த எல்லா ஆட்களையும் போட்டு தள்ளுறாங்க. அடுத்து அந்த பையனோட அப்பா பையனுக்கு கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வில்லி போன் பண்றா. பையன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். என்ன எல்லா பொருளும் ரெடியா இருக்கா, எனக்கு அமுச்சு வச்சிருன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்தையும் அமுச்சு வச்சிடுறேன், இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னோட எம்ப்ளாயி என்கிட்ட இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எக்ஸ் எம்ப்ளாயின்னு சொல்லுங்க. இதோட உங்ககிட்ட இருந்த எல்லா கடனும் முடிஞ்சிருச்சு. லாஸ்டா இந்த பொருளை நான் உங்ககிட்ட சேர்த்த பிறகு என்னை தனியா விட்டுறணும். இந்த வழிக்கு நான் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன். நீ எப்போ இதை விட்டு வெளியே போனோன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ முடிவு பண்ணக்கூடாது. அடுத்து ஷெரீஃப்க்கு ஃபோன் அடிக்கிறா. அவன் எப்பவுமே எனக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த தூக்கிடுன்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ரூம்ல பசங்களோட ஹீரோனி விளையாடிட்டு இருக்கா. அப்பா இந்த பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டார்லன்ற மாதிரி பையன் டவுட்டா கேட்டுன்னு இருப்பான். அப்போ ரூம் கதவு யாரோ வேக வேகமா தட்டிக்கிட்டு இருக்காங்க. பயந்துகிட்டே போய் திறந்தா தாத்தா தான் வந்திருப்பாரு. அப்பா ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டாரு. நான் ஹாட் டாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், என் கூட வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஃபன்னா இருக்கும், நம்ம போலாமா என்னோட வீட்டுக்குன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இதுலயே வைஃப்க்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பிரச்சனையை அவன் ஆரம்பிச்சிருக்கான்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ பிரச்சனையை முடிக்கணும்னு தான் ட்ரை பண்றான். ஸ்ட்ரைட்டா அந்த டார்க் ஹவுஸ்க்கு போறான். இங்க ஷெரீஃப் வந்து அடியாட்களை வச்சு அந்த பையனை கிட்னாப் பண்ணிட்டான். மேடம் கிட்ட முக்கியமா இந்த பையனை சேர்த்துருங்க, நான் உங்களுக்காக விசுவாசமா இருப்பேன்றதையும் சொல்லிருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பணத்துல பெட்ரோல் ஊத்திட்டு லைட்டர் ஆன் பண்ணிருவான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, பக்கத்துல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் இருக்குடா, எனக்கும் அது தெரியும், இதை மட்டும் நான் எரிச்சேன்னு வச்சிங்களேன் பாஸ் லேடி உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவா, தெரியும்ல, உனக்கு என்னடா வேணும், நிம்மதியா என்ன விடுங்கடா, நான் பாட்டுக்கு என் ஃபேமிலியோட ஜாலியா ரெண்டு போயிருப்பேன். என்ன நிம்மதியா, உன்னை பார்த்ததுலேருந்து எங்களோட ஆட்கள் எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்கு தெரியுமா, எங்கள் பிரச்சனையில் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்க, நான் இப்போ நினச்சா கூட உன் ஃபேமிலியோட உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லும் போதே லைட்டரை பணத்துக்கிட்ட கொண்டு போவான். ஆனால் நான் இப்போ நல்ல மூடில் இருக்கேன், தனியாக நீ பாட்டு கிளம்பி போயிரு, நான் உன்னை எதுவுமே சீண்ட மாட்டேன். சரி எனக்கும் அதுதான் வேணும்ட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போவான். அப்போ அந்த பையன் கார் கதவை திறந்துட்டு வெளியே குதிச்சிடுறான். அதை ஹீரோ பார்த்துடுறான். நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம போயிடலான்ட்டு பேசாம கிளம்பி போயிடுறாங்க. திரும்ப ரிவர்ஸ் எடுத்துட்டு வருவான். இந்த புஷ்பா படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்களேன், அவன் 2வது தடவை வரும்போது தானே பிரச்சனை வெடிக்கும்ட்டு. கதவை திறந்துட்டு உள்ள போறத மட்டும்தான் கட்டுறாங்க. எல்லாருமே கத்துற சத்தம் அலற சத்தம் பயங்கரமா கேட்டுன்னு இருக்கு. 2 பேர் வெளியே தெரிச்சு ஓடுறானுங்க. உள்ள பார்த்தா தனியால எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கான். கண்ணை வச்சு சுடுறான். இன்னொருத்த மிஷின் ஆன் பண்ணி அறுத்திருப்பான் ஹீரோவை. கரெக்டா ஹீரோ அவனே அந்த மிஷின்ல லாக் பண்ணிட்டு மிஷின் ஆஃப் பண்ணிட்டு அங்க அந்த பையனை காப்பாத்தி கூப்பிட்டு போறான். அப்போ போலீஸ்காரன் எந்திரிச்சு அவனை ஒழுங்கா விட்டுருன்ற மாதிரி கண்ணை காமிச்சு மிரட்டுவான். ஆனா கன்ல புல்லட் இருக்காது. ஹீரோ கிட்ட இருக்கிற கன்ல புல்லட் இருக்கு. போலீஸ்காரனை சுடாம மேல பார்த்து சுடுவாங்க. அதுதான் இவன் பண்ண தப்பு. பிரச்சனை இவன் வேணாம்னு நினைச்சாலும் பிரச்சனை இவனை விடாது போல இருக்கு. அங்க இருந்த பல்பு வெடிச்சு ஸ்பார்க் வந்து பணத்துல பட்டுரும். அவ்வளவுதான், பணம் ஏறி ஆரம்பிச்சிரும். இதை பார்த்த உடனே ஹீரோ பையனை கூப்பிட்டு வெளியே போயிருவான். ஏன்னா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் பக்கத்துல தான் இருக்கு. போலீஸ்காரனும் வேகமா வெளியே போகும்போது அந்த இடமே வெடிச்சு செதறுது. ஹீரோ பையனை சேஃபா கூப்பிட்டு வந்துடுறான். அந்த இடத்துல சிசிடிவி கேமரா அரேஞ்ச் போல இருக்கு. வில்லிக்கில வேலை பாக்குறவங்க மொத்தத்தையும் காட்டுறாங்க. இவன் ஒரே ஆளா நம்மளுடைய மொத்த பணத்தையும் எரிச்சிட்டு அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு அந்த பையனை வேற காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா இவன் ஃபேமிலியோட வெக்கேஷன் வந்திருக்கான். என்ன வெக்கேஷனா? வெக்கேஷன் வந்தவன் என்கிட்டயே பிரச்சனை இழுத்துட்டானா? இவனை சும்மா விடக்கூடாது. அதே டைம்ல ஷெரீஃப் போன் அடிச்சு அவன் யாருன்னு தெரியாது, ஆனா மோசமானவன் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, உங்களோட ஆட்களை கூப்பிடுவாங்க, நிறைய பேரை கூப்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்றான். சரி வச்சு தொலைடா, நானே வரேன்ற மாதிரி வில்லி போனை கட் பண்றா. அப்புறம் ஹீரோ அந்த பையனை சேஃபா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இவனோட பையன் சண்டை போடுவான்னு பார்த்தா இல்ல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்ற மாதிரி கை கொடுத்து சமாதானமா போயிடுறான். பொண்ணும் ஹீரோவை பார்த்தோன்னே சந்தோஷப்படுவா. இதோட ஒரு பெரிய பிரச்சனை பின்னாடி நிக்குது பாருன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. பார்த்தா வைஃபு காராண்ட செம்ம கோவமா நின்றுட்டு இருக்காங்க. நீ திரும்ப பிரச்சனைக்குள்ள இறங்கிட்டல, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணியிருந்த இந்த வெக்கேஷனா மட்டும்தான் போகும்ட்டு, அதை நீ மீறிட்டல, இப்படி நீ பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி கோவப்படுவாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவை சொல்றான். என்னோட வாழ்க்கையை நான் விடணும்னு நினைச்சாலும் அது என்னை விடவே மாட்டேங்குது. என்னை பார்த்து நம்மளோட பையனும் மாறிடுவானான்ட்டு எனக்கும் கவலையா தான் இருக்கு. என்னை விட்டு நீ விலகிறதே நல்லதுன்ட்டு இவனே சொல்லிடுவான். ஆனா இவங்களுக்கு விட்டு போறதுக்கு மனசு இல்ல.
நீ கடமையில இருந்து அவ்வளவு சீக்கிரமா விலகிட முடியும்னு நினைக்கிறியா? முடியவே முடியாது. நீ ஒரு அப்பா, அது மட்டும் இல்லாம ஒரு வைஃப்க்கு புருஷன் வேற. அதை நினைச்சுக்கிட்டு பொறுப்பா நடந்துக்க. ஒழுங்கா அந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து சேர்றாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து அந்த பையனோட அப்பாவை பார்க்க போறான். அவர் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு பையனுக்கு போன் அடிச்சுட்டே இருக்காரு. அவன் எடுக்கவே இல்லை. ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு மட்டும் இவருக்கு புரியுது. ஹீரோ பார்க்க வந்தோடனே உன்னாலதான் என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு பேட்டை வச்சு அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க, உங்க பையன் சேஃபா தான் இருக்கான், என்கிட்ட தான் இருக்கான்ட்டு சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டாரு. ஓங்கி ஒரு அடி கொடுப்பான். அப்பதான் தெளிறாரு, உங்க பையன் சேஃபா தான் இருக்கான், ஒழுங்கா எந்திரிங்க பேசலான்ற மாதிரி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாம்பல இருக்கு. அவர் அரண்டு கேட்கிற விஷயமே, எல்லாத்தையும் எரிச்சிட்டியாடா? ஒன்னோடாம எரிச்சிட்டங்க, அந்த இடமே போயிருச்சாடா? மொத்தமா போயிடுச்சுங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஆனா உங்க பையனை காப்பாத்திட்டேன், அதுக்கு மட்டும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா எப்பேற்பட்ட பிரச்சனை நீ இறங்கி இருக்க தெரியுமா? இப்போ அவளே வருவாளே, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி பயப்படுவாரு. அவளை பத்தி எனக்கு எல்லாமே தெரியணும், கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு இவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த இடத்த வளர்க்கணும்னு தான் அவங்க அப்பா இந்த மாதிரி விஷயத்துல இறங்கி இருக்காரு. அவரே வெளியே விட்டு விலகி வரணும் ட்ரை பண்ணியிருக்காரு. அவ விடவே இல்லை. போட்டு தள்ளலான்ற ரேஞ்சுக்கு அவர் முடிவு பண்ணும்போது அவங்க அப்பாவே அவ போட்டு தள்ளிட்டா. அதுக்கப்புறம் அவ என்ன வச்சு இந்த வேலையை நடத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்புறம் என் பையனையும் இந்த பிசினஸ்குள்ள வர வச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ இருக்கிறதுலயே சரியான பைத்தியக்காரி, சரியாகாத பைத்தியக்காரி. அவளை முடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க உதவி பண்ணா மட்டும் போதுன்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்லயே வில்லி பார்த்தா இங்க ஏதோ படையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, போலாம் அவங்க எல்லாரையும் முடிச்சிடலான்ற மாதிரி வில்லி கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. அடுத்து இவன் ஹீரோவை கூட்டின்னு போய் நிறைய வெப்பன்ஸை காட்டுறான். ஆஹா, இது போது வேட்டு ஹீரோ சந்தோஷமா எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த தீம் பார்க்ல இருக்கிற எல்லா ஆட்களையும் இவங்க வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க ரைடு எல்லாமே கேன்சல், இதுக்கு பதிலா இந்த கூப்பன்ஸ் வச்சிங்கன்ற மாதிரி கொடுத்து எல்லா ஆட்களையும் வெளியே வரட்டிட்டு இருக்காரு. ஒரே ஒருத்தன் மட்டும் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். யார் இவன்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. ஹீரோட தம்பி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் என் தம்பி, அறிமுகப்படுத்த மறந்துட்டேன், இவனும் நம்ம கூட கலந்து பண்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்புறம் சுத்தி அப்பா, தம்பி, ஹீரோ, அந்த பையனோட அப்பா 4 பேருமே ட்ராப் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாயை கூட ஹீரோ பார்த்து கூண்டு ஓபன் பண்ணி விட்டுறான். இங்க ஒரு பிரச்சனை நடக்கும் போது அழகா ஓடி போயிருக்கான்னு அந்த நாயை அங்கிருந்து ஓடி போயிருது. அப்புறம் அப்பா 2 பசங்களும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப தம்பிக்காரன் ஒரு கேள்வி கேட்கறான், ஞாபகம் இருக்காப்பா, இந்த இடத்துக்கு நீங்க மிஷினுக்காக தான் எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, அப்போ எங்களை 2 இரவு தனியா அந்த வீட்டுல விட்டு போயிட்டீங்க, எங்களால அதை மறக்கவே முடியாது. ஆனா அங்க இருந்தா தான்ப்பா நீங்க சேஃபா இருப்பீங்க. ஆனா இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்ன மாதிரியே என் பையனோன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப வருத்தப்படுவான். எனக்கு புரியுது, உன் பையன் உன்னோட பெட்டரா தான் வருவான்ற மாதிரி தம்பி சொல்றான். அப்பா உடனே, ஆனா நீங்க 2 பேரு என்னை விட பெட்டரா எப்போ வந்துட்டீங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா, பையன் நல்லபடியா இருக்கணும்னு ஹீரோ நினைக்கிறான். ஆனா அப்பாவும் தம்பியும் அவன் உன்னோட பெரியாளா வருவான்ற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு. தம்பி கிட்ட, நீ எங்க இருக்கணும்னு உனக்கு தெரியும்ல, இந்த கண்ணை வச்சுக்க, வேணாம் என்கிட்ட வேற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்றான். அப்பா உயரத்துல இருந்து வில்லி வரதை பார்த்து ஹீரோயிட்ட சொல்றாரு. வில்லியோட ஆளுங்க சேட்டலைட் இமேஜை காட்டுறாங்க. அவங்க தீம் பார்க்ல தான் இருக்காங்க. அப்புறம் இதுன்ற மாதிரி காட்டுக்குள்ள இருக்க அந்த வீட்டையும் காட்டுறான். இது என்னது, இந்த இடத்துல தான் அவங்களோட ஃபேமிலி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீ சில டீமை கூப்பிட்டு அங்கே போ, யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, புரியுதான்ற மாதிரி சொல்லி அமுச்சு வைக்கிறா. இங்க அம்மா வீட்டுல உட்காந்துட்டு ஒரே யோசனையிலே இருக்காங்க. செவத்துல பார்த்தா ஒரு கண்ணை மாட்டி வச்சிருக்காங்க. தம்பி, நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போக வேண்டியது இருக்கு, தங்கச்சியை பத்திரமா பார்த்துப்பலன்ற மாதிரி பையனை பார்த்து கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேமான்ற மாதிரி பையனும் தலையாட்டுறான். இங்க 2 பேர் கெத்தா நிற்கும் போது வில்லி ஆட்களோட கார்ல வந்து நின்ட்டா. ஷெரீஃப் தான் முதல்ல வந்துட்டு, ஒழுங்கா சரண்டர் ஆகி நீங்க பாட்டுக்கு வந்து வண்டியில உட்காந்தீங்கன்னா கலவரம் இருக்காது, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், ஒழுங்கா கிளம்புடான்ற மாதிரி ஹீரோ நக்கலா பேசி விட்டுறான். ஷெரீஃப் அங்கேருந்து கிளம்பி வரும்போதே, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவனை போட்டு தள்ளிருங்கன்ற மாதிரி வில்லி சொல்றா. ஷெரீஃபியை சுட்டு கொண்டுடுறாங்க. அப்புறம் ஹீரோவா வரும் வேற பக்கம் பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ சுத்தி ட்ராப் தானே இருக்கு, எல்லாருமே ட்ராப்பை ஆக்டிவேட் பண்ற வேலை தான். முதல்ல அந்த பையனோட அப்பா ஒரு ட்ராப் ஆக்டிவேட் பண்றாரு. தரைக்கடியில இருக்க கிரெனேட் வெடிச்ச உடனே ஒரு 3 பேருக்கு மேல காலி ஆயிடுறாங்க. ஹீரோ போகும்போது அவன மாதிரி ஒரு பொம்மையை தட்டி விட்டு போயிடுறான். ஹீரோ நினைச்சு சுட்டுக்கிட்டே வருவாங்க. அப்புறம் அது அட்டைதான் கண்டுபிடிச்ச உடனே ஒரு ரைட் ஆன் பண்ணி விட்டுறான். அது ஒரு 3 பேரை அடிச்சு தாக்கிடுது. அப்படியே ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு 3-4 பேரை சுட்டு பொசிக்கிட்டு இருப்பான். சைட்ல சில பேர் வருவாங்க பாருங்களேன், பிஸ்டல் எடுத்து அவங்களையும் சுட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு கண்ணாடி ரூம்குள்ள போயிடுவான். பொண்ணு கூட வரும்போது இந்த இடத்துல தான் ஹீரோ விளையாடி இருப்பான். உள்ள வந்தவங்க ரிஃப்ளெக்ஷனை பார்த்து சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. டே இங்க பாருங்களா கண்ணுங்களான்ட்டு ஒரு கிரனேட்டை தூக்கி போட்டு வேற வழியா ஹீரோ வெளியே எஸ்கேப் ஆகி போயிடுவான். அந்த பையனோட அப்பா பிளாஸ்டிக் பாலுக்கு நடுவுல குச்சிட்டு வந்து வேற வழியா போய் ஒளிஞ்சுப்பாரு. அதுக்குள்ளேயே இறங்கி வருவாங்க பாருங்களேன். அதுல ஒரு கண்ணி வெடி இருக்கு போல இருக்கு. கால் வச்சவொடனே இன்னொருத்த வெடிச்சு செதறிடுவான். ஒருத்தன் ஹீரோவை கொள்றதுக்காக ரெடியா இருப்பாங்க. ஹீரோ வரும்போது அந்த நாய் கொலைச்சு ஹீரோவுக்கு உதவி பண்ணுது. ஹீரோ அழகா அவனை போட்டு தள்ளிட்டு, சூப்பர் ராக்கண்ணா, எனக்கே உதவி பண்ணிருக்க, ஒழுங்கா இங்க தப்பிச்சு போன்னு சொன்னோன்னா அது ஓடி போயிருது. இந்த பையனோட அப்பா 2 பேரும் சுட்டு ஓடும் போது அவரோட காலிலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. அவர் உள்ள போயிட்டு ஒரு ட்ராப் ஆன் பண்ண உடனே 2 பேரும் அவரே
போட்டு தள்ளிடுறாரு. இங்க ஹீரோ 2 பேரை ஷூட் பண்ணிட்டு வாட்டர் ரைட்ல சறுக்கிட்டே போயிட்டு இருப்பான். நாங்களும் சறுக்கிட்டே வந்து சுடுவோமேட்டு சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஹீரோ ஒரு கட்டத்துல ஜம்ப் ஆயிட்டு ஒரு ட்ராப் ஆக்டிவேட் பண்ணிருப்பான். திடீர்னு கத்திங்களா வரும் பாருங்களேன், அதுல குத்திக்கிட்டு ஒருத்த சாவாங்க, ரத்தமா வரும் தண்ணியில கலந்து. அப்பா வந்து மேல இருந்து மிஷின் கண்ணை சுத்தி சுத்தி சுட்டுக்கிட்டு இருப்பாரு. சூப்பர் பாயிண்ட் ஹீரோ சந்தோஷப்படும் போது அப்பாவை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அப்பான்ட்டு ஹீரோ டைவர்ட் ஆகி எல்லாரையும் ஷூட் பண்ணும்போது ஹீரோட ஷோல்டர்ல வேற ஷூட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் காட்டுல இருக்கிற ஹீரோட வீட்டுக்குள்ள ஒரு டீம் வந்துகிட்டு இருக்கு. அந்த டீம் சத்தம் இல்லாம பின்னாடி இருந்து ஒருத்தன் தூக்கிக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா ஹீரோட தம்பி. அவன் கத்தி வச்சுக்கிட்டு ஒருத்தனை பயங்கரமா சம்பவம் பண்றான். ஓ, கத்தி சண்டையா? எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும்ட்டு வில்லனும் கத்தி எடுத்துக்கிட்டு வரான். 2 பேரும் கத்தி சண்டையை ரொம்ப சூப்பரா போட்டுன்னு இருப்பாங்க. உள்ள வந்து ஒருத்தன் இறங்கிட்டான் போல இருக்கு. அவன் வந்து தங்கச்சியும் அந்த பையனையும் போட்டு தள்ளறதுக்கு பக்கத்துல வரான். பின்னாடி ஹீரோட பையன் ஜம்ப் அடிச்சு ஒரு சோக் போடுவாங்க. கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டே இருப்பான். இங்க கத்தி சண்டை போடுறவன், என் கூட கத்தி சண்டை போட்ட எல்லாருமே செத்து இருக்காங்கடா, நீயும் சாக தான் போறேன், ஆனா நான் அப்படி கிடையாதுடான்ட்டு அவனோட கத்தியை வெட்டி தள்ளிடுறான். அந்த கத்தி பயங்கர ஷார்ப்பு போல இருக்கு. உடனே கன் எடுப்பான் பாருங்களேன், பயங்கர ஸ்மூத்தான ஒரு ஸ்லைஸ் கன்னு. அவனோட பாதி வாய் அழகா ஸ்லைஸ் பண்ணி போட்டுடுறான். கத்தி சண்டை போடும்போது ரூல் வீண் பேச்சு இருக்கக்கூடாதுரா. இங்க அவன் கழுத்து நெரிச்சு அவனை மயக்கம் போட வச்சிடறாங்க. உள்ள சித்தப்பா வந்தோடனே, ஏ சூப்பர்ரா, உன் தங்கச்சியை நல்லா பாதுகாத்துருக்கன்ற மாதிரி பாராட்டுவாரு. என்னோட காலில் சுட்டுட்டாங்கன்ற மாதிரி அவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு. சரி இந்தாங்க இந்த கண்ணை கையில வச்சிங்க, நான் என்னோட அப்பாவை போய் பார்க்க போறேன்ட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டு இருப்பான். வில்லி தனியா நின்று விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பா. லிண்டேனா நீ தானே? அது நானே தான். யாரா உன்னை அமிச்சா? யாருமே நான் அனுப்பலங்க, ஃபேமிலியோட சும்மா மெமரிஸ் ஜென்ரேட் பண்றதுக்காக வந்தேன். என்ன மெமரிஸா? என்னோட பல ராஜ்யங்களுக்கு மத்தியில இது ஒரு சின்ன ராஜ்யம் தான், இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது. அதையே நீ அசைச்சிட்டல. இவங்க 2 பேரை சமாளின்ட்டு 2 பேரை அமுச்சு விடுறா. 2 பேரும் கராத்தையை பழகிருப்பாங்க போல இருக்கு. உண்மையா சொன்னா பயங்கரமா அடி வாங்குறான். கை சண்டை தான் போட்டுன்னு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவை 2 பேரும் பிடிச்ச உடனே, இந்த மாதிரி நீ பண்ணிருக்க கூடாதான்ட்டு சுத்தி சுத்தி வில்லி பேசிக்கிட்டே கத்தியை வச்சு அடுத்துக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் நீ சாக போறன்ட்டு துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ண வராங்க ஒருத்தி. அதுக்குள்ள அந்த பையனோட அப்பா நெத்திலேயே சுட்டு கொண்டு போட்டுறா. இன்னொருத்தி இல்ல அப்படின்ட்டு கோவத்தாங்காம ஓடி வருவா. கையில கண்ணு வச்சிருக்கானே, ஓடி வரலாமா? இன்னொருத்தையும் போட்டு தள்ளிடுறான். 2 பொண்ணுங்களும் செத்த உடனே வில்லிக்கு செம்ம டென்ஷன். கத்தியை தூக்கி அவனோட ஷோல்டர்லயே குத்தி விட்டுறா. அடுத்து ஹீரோ மேல ஏறி உட்காந்துட்டு, அவ்வளவு சீக்கிரமா நீ தப்பிச்சிருவேன்ட்டு கழுத்தை அறுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அவளோட ஷோல்டர்லயே ஒரு மயக்க ஊசி வந்து குத்துது. யாருன்னு பார்த்தா ஹீரோனி வந்திருக்கா. யாரு நீயே? நான் அவரோட வைஃப். தனியா அவரை எப்படி விட முடியும்? உங்க எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன்ட்டு கத்தியை தூக்கி விசிறடிப்பா. அவங்க சூப்பரா சுடுவாங்க. அது கத்தியவே தட்டி அவங்களோட கண்ணிலேயே போய் குத்திட்டு நிக்குது. உங்களுக்கு எதுவும் ஆகலையன்ட்டு வைஃப் ஓடி போய் ஹீரோவை தூக்குறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகல, பார்த்தா சுத்து போட்டாங்கங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 20 பேருக்கு மேல கண்ணோட வராங்க. தீபாவளிக்கு எல்லாரும் ரெடியான்ற மாதிரி அப்பா கத்துறாரு. ஐயோ, அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்ட்டு அந்த பையனோட அப்பா தண்ணிக்குள்ள குச்சிடுறாரு. சுத்தி ஃபுல்லா பாம்பு இருக்கு போல இருக்குங்க. ஆன் பண்ணோன்னா அந்த இடம் ஃபுல்லா வெடிச்சு செதறுது. வில்லி சிரிச்ச மணிக்கே எரிஞ்சு போறா. அப்படியே ஹீரோனியா அந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறாங்க. தூரத்துல இருந்து பசங்க வெடியத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துங்க பசங்களா, நீங்களாம் வெக்கேஷன் வந்தா இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு சொன்ன உடனே அந்த சின்ன பொண்ணு அதை போட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ தண்ணியில விழுந்து மயங்கிட்டாம்பல இருக்கு. ஹீரோனி பக்கத்துல வந்து அவனுக்கு மூச்சு கொடுத்து ஓரளவுக்கு தெளிய வச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி படத்தோட ஆரம்பத்துல காட்டின சீனு. யார் நீங்க 2 பேருன்னு இவங்க ஆரம்பத்துல கேட்டாங்களே, நான் கூட பக்கத்துல நாயை மட்டும் தான் காமிச்சாங்களே அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பக்கத்துல ஹீரோனியும் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நாங்க கல்யாணம் ஆன ஒரு கப்பல். இவர் கேள்வி கேட்க வரும்போதே இவருக்கு ஒரு போனு. அவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சிருக்கியா, ஒழுங்கு மரியாதை அவங்களை விடுன்ற மாதிரி ஒரு உயர் அதிகாரி கத்துறாரு. யார் அப்படிலாம் விட முடியாது, எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா, ஒழுங்கா அவங்களை விடுறா மொட்டை மண்டையா, இல்லைன்னா உன்னைய போட்டு தள்ளுறன்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காருங்க. சரி நீங்க 2 பேரும் போலாம். 2 பேரும் கெத்தா விலங்கு தூக்கி கட்டுறாங்க, திறந்து விடுங்கன்ட்டு. அப்புறம் என்ன, 2 பேரும் வெளியே வராங்க. பின்னாடியே அந்த நாயம் ஓடி வருது. அப்போ வைஃப், திரும்ப நம்ம ஒரு வெக்கேஷன் போயே ஆகணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து இவங்க வீட்டுல உட்காந்து ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி வெக்கேஷன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வில்லியோட டாகும் இங்கதான் இருக்கு, இவங்க காப்பாத்தி கூப்பிட்டு வந்த டாகும் இங்கதான் இருக்கு. ஃபேமிலியா அவங்க சந்தோஷமா இதை பாக்குறதோடயே நோபடியோட செகண்ட் பார்ட்டியும் முடிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.